இந்த வீடியோவில் ரேபிடோ பைக் டாக்ஸி ஜாபில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, வரக்கூடிய ஆர்டரை வந்துட்டு எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது, என்னென்ன டைப்பான ஆர்டர் வந்துட்டு ரேபிடோவில் வரும், பேர் டே எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், பேர் வீக் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ கமிஷன் வந்துட்டு எடுப்பாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ரேபிடோவில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ரேபிடோவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரேபிடோ ஆஃபீஸ் எங்கேயுமே வந்துட்டு நீங்கள் போக வேண்டாம். ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ரேபிடோ கேப்டன் ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் ஈஸியாகவே ரேபிடோவில் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரேபிடோ கேப்டன் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்துட்டு வரும். இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா ஸ்டார்ட் டிரைவிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துட்டு ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வந்துட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஹேவ் ஏ ரெஃபர் கோடா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறமா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ரெஃபர் கோடு வந்துட்டு கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். எதுக்காக நான் ரெஃபர் கோடு வந்துட்டு என்ட்ரு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ரெஃபர் கோடு போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் 500 rupees வந்துட்டு கிடைக்கும். ஜாயினிங் போனஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ரேபிடோவில் ஒன்ஸ் ஜாயின் பண்ண அப்புறமா 7 daysக்குள்ளே 25 ஆர்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 rupees வந்துட்டு உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் 7 daysக்குள்ளே 25 ஆர்டரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். 500 rupees வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சிட்டியை வந்துட்டு செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற சிட்டிஸில் எல்லாமே வந்துட்டு ரேபிடோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரேபிடோவில் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். எந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நீங்கள் ரேபிடோவில் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட 2 வீலர் இருக்குது அப்படின்னா 2 வீலரை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோ இருக்குது அப்படின்னா ஆட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கேப் இருக்குது அப்படின்னா கேபை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வெஹிக்கிளை கிளிக் பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸ், ப்ரொஃபைல் இன்ஃபோ, வெஹிக்கிள் ஆர்சி, ஆதார், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸை கிளிக் பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அப்புறமா ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் இன்ஃபோ, ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியாது. நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ரேபிடோ ஆஃபீஸில் போயிட்டு தான் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மேலே ஃபீமேலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் ஆர்சி, வெஹிக்கிள் ஓனர்ஷிப் வந்துட்டு செல்ஃபாக ரெண்டா அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு வெஹிக்கிள் நம்பர் வந்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் ஆர்சி புக்குக்கான ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ட்ரு பண்ணலாம். ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறமா ஆதார் கார்டுக்கான நம்பர், ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா பேன் கார்டு நம்பர் அண்டு ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் பேன் கார்டு வந்துட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ரேபிடோவில் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டருக்கு வந்துட்டு கமிஷன் வந்துட்டு எடுப்பாங்க. அந்த கமிஷனில் வந்துட்டு ஒரு 5% நமக்கு வந்துட்டு சேவ் பண்ணலாம். பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னு 18% அவங்க கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 13% தான் அவங்க கமிஷன் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ 5% நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸ், ப்ரொஃபைல் இன்ஃபோ, வெஹிக்கிள் ஆர்சி, ஆதார், பேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் கோர்ஸ் அப்படி சொல்லிட்டு ட்ரைனிங் வீடியோ வந்துட்டு ஷோ ஆகும். கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக ஒரு 4 வீடியோ வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வீடியோ நடுவுலையும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு நீங்கள் இப்போ வேணாலும் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணும்போது ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பைக் டாக்ஸி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த பேமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கையிலே கிடச்சிடும். மற்றபடி நீங்கள் ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு ரேபிடோ வேலெட்டில் தான் ஆட் ஆகும். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் இல்லைன்னா யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேங்க்கில் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இல்லை உங்கள்கிட்ட யூபிஐ ஐடி இருக்குது அப்படின்னா யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லை யூபிஐ ஐடி நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வந்துட்டு வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லை யூபிஐ ஐடி வந்துட்டு ஆட் பண்ண முடியும்.
அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே ரேப்பிடோ கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. தென் 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்கள் ஐடியும் ஆக்டிவேட் ஆகிடும், நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் ரேப்பிடோவில் ஜாயின் பண்ணும்போது ரேப்பிடோ ஆஃபீஸுக்கும் போக வேண்டாம், அதே மாதிரி எந்த அமௌண்ட்டும் வந்துட்டு நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற கேப்டன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போது நீங்கள் 24 ஹவர்ஸுக்குள்ளே இந்த ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஜாப்பில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ரேப்பிடோவில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, வரக்கூடிய ஆர்டரை வந்துட்டு எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது, பெர் டே எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எல்லாமே இனி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண அப்புறமா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் டியூட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்துட்டு ஆன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் டியூட்டி வந்துட்டு ஆன் பண்ண அப்புறமா மேலே இருக்கக்கூடிய 3 ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸ் மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு 3 விதமான ஆர்டர் வந்துட்டு வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பைக் டாக்ஸி, ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி. இந்த 3 விதமான ஆர்டரும் வந்துட்டு உங்களுக்கு மாற்றி வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 4 hour போட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ரீசன் போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட் டெலிவரி வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் வந்துட்டு எதுவுமே வராது. அதே மாதிரி தான் பார்சல் டெலிவரியும். உங்களுக்கு பார்சல் டெலிவரி ஆர்டர் வேண்டாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு 4 hour கிளிக் பண்ணிவிட்டு நோ பேக் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ரீசன் போட்டு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நமக்கு வரக்கூடிய இந்த 3 விதமான ஆர்டரும், அதாவது பைக் டாக்ஸி, ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி, இந்த 3 விதமான ஆர்டரையும் வந்துட்டு எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பைக் டாக்ஸி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பைக் டாக்ஸி ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டர் மேலே வந்துட்டு என்ன ஆர்டர் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுட் டெலிவரி அப்படின்னா ஃபுட் டெலிவரி அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்சல்னா பார்சல்னு போட்டிருப்பாங்க. இந்த ஆர்டர் வந்துட்டு பைக் டாக்ஸி ஆர்டர், பிக்கப் லொக்கேஷன் அண்ட் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. பைக் டாக்ஸி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பைக் டாக்ஸி ஆர்டர் வருது அப்படின்னா பிக்கப் லொக்கேஷன், ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டு ஷோ ஆகும். அண்ட் வந்துட்டு இன்டு மார்க் அண்டு அப்செட் அப்படி சொல்லிட்டு பட்டன் இருக்கும். உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னா இன்டு மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணும் அப்படின்னா அப்செட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆர்டரை வந்துட்டு அப்செட் பண்ண அப்புறமா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு இன்டு மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்செட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆர்டர் அப்செட் பண்ண அப்புறமா கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு ஷோ ஆகும். மேலே இருக்கக்கூடிய கோ டு பிக்கப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேவிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி கஸ்டமர் லொக்கேஷனில் ரீச் ஆன அப்புறமா அரைவ்டுன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிற கால் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட் கஸ்டமர், கேன்சல் மை ஆர்டர் அப்படி சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமர் லொக்கேஷனில் நீங்கள் ரீச் ஆன அப்புறமா கான்டாக்ட் கஸ்டமரை யூஸ் பண்ணி கஸ்டமரை நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னா கேன்சல் மை ஆர்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ரீசன் கொடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்துட்டு கேன்சல் ஆகும். நீங்கள் அப்செட் பண்ணிவிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு நீங்கள் அரைவ்டு கொடுத்த அப்புறமா வெயிட்டிங் டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். 3 மினிட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. 3 மினிட்டுக்கு மேலே நீங்கள் அந்த லொக்கேஷனில் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மினிட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ₹1 கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 20 மினிட்டுக்கு ₹20 வந்துட்டு கொடுப்பாங்க. கஸ்டமர் வந்த அப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓடிபி கேட்பாங்க. கஸ்டமர்கிட்ட இருந்து 4 டிஜிட் ஓடிபி வந்துட்டு கேட்டு இதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ண அப்புறமா கஸ்டமரை ட்ராப் லொக்கேஷனில் ட்ராப் பண்ண அப்புறமா ஆர்டரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஷோ ஆகும். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபுட் ஆர்டர் வருது அப்படின்னா எங்கே பிக்கப் பண்ணணும் அண்ட் எங்கே ட்ராப் பண்ணணும், எவ்வளோ கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சேம் தான். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வேணாம் அப்படின்னா இன்டு மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் அப்செட் பண்ணிவிட்டு ஃபுட் ஆர்டரை நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அப் டு ₹500 வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க. ரேப்பிடோ பைக் டாக்ஸிக்கு வந்துட்டு எவ்வளோ கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா 13% வந்துட்டு கமிஷன் எடுக்கிறாங்க. உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா 18% வந்துட்டு எடுப்பாங்க. உங்ககிட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா 13% உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. இந்த டேக்ஸ் வந்துட்டு எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா பைக் டாக்ஸிக்கு மட்டும்தான். பார்சலுக்கு உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். பார்சலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேர் ஆர்டருக்கு வந்துட்டு 20% வந்துட்டு கமிஷன் எடுக்கிறாங்க. ஃபுட் டெலிவரிக்கு வந்துட்டு எடுக்கிறதில்ல. ஆல்ரெடி அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு தான் பேலன்ஸ் நமக்கு வந்துட்டு வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க.
இன்சென்டிவ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பைக் டாக்ஸி, ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரிக்கு வந்துட்டு டெய்லி இன்சென்டிவ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எய்னிங்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வியூ ரேட் கார்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைக் டாக்ஸிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, அண்ட் வந்துட்டு ஃபுட் டெலிவரிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, பார்சல் டெலிவரிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஆப்பில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஃபுட் ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு ரேப்பிடோ வேலெட்டில் தான் ஆட் ஆகும். பார்சல், பைக் டாக்ஸி ஆர்டர் எல்லாமே ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு கையில் அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு ஆன்லைனில் பே பண்ணுவாங்க. ஆன்லைனில் பே ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாமே ரேப்பிடோ வேலெட்டில் தான் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா விட்ரா பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. மினிமம் உங்கள் வேலெட்டில் வந்துட்டு 50 ருபீஸ் இருக்கணும். 50 ருபீஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ண முடியும். பேர் வீக் நீங்கள் வந்துட்டு 2 டைம் வந்துட்டு விட்ரா பண்ணலாம். நீங்கள் விட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சம்டைம் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வரும், சம்டைம் வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகிடும். ஓகேவா அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணி 1 வீக் வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னா கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். ரேப்பிடோவில் வந்துட்டு மினிமம் 500 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 2500 ருபீஸ் வரைக்கும் பேர் டே நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும்.